Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து elastic collision in one dimension. Elastic collision அப்படினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல கிளியரா பார்த்திருப்போம். அப்போ one dimension அது என்ன one dimension? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி elastic collision in one dimension நம்ம கண்டுபிடிக்க போறோம். one dimensionனா ஒண்ணுமே இல்ல, ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகும், அவ்வளவுதான். அதுதான் வந்து நம்ம one dimensional அப்படினு சொல்றோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்டா? சரி, ஆப்ஜெக்ட் வேண்டாம், நம்ம கார் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு காரு, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கார் இங்கே இருக்கு, செகண்ட் காரு இங்கே இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிருக்கும்னு வச்சுப்போம். டேக் லைக் திஸ் ஒரு 50 மீட்டர், ஓகேவா? இப்போ 50 மீட்டரில் ரெண்டு காருமே வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு, ரெண்டு காரும் மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு காருமே வந்து ஒரே மாஸ், அதாவது M1. ஸோ இந்த காருக்கு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா, அது M1 சொல்கிறோம். இந்த காருக்கு வந்து இன்னொரு வெயிட் இருக்கும், அதை நம்ம M2ன்னு சொல்கிறோம். ஏன்னா சும்மா ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கார் செகண்ட் கார், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு காருமே வந்து ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர், இது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் per ஹவர்னு வச்சுப்போம், ரைட்? இப்போ இந்த ரெண்டு காருமே வந்து நமக்கு தெரியும் 50 மீட்டருக்கு கேப் இருக்குது, ரெண்டு காரும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ ரெண்டு காரும் மோதிக்குமா? கண்டிப்பாக மோதிக்காது. ஏன்? ஏன்னா ரெண்டு காருமே ஒரே ஸ்பீடு தான், ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்குமே ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணும்போது இந்த ரெண்டு காரும் மோதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம பார்க்குற டாபிக் என்ன? கொலிஷன். அப்போது இந்த காரை வந்து இந்த காரோட மோதிக்க வைக்கணும். எப்படி? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், கரெக்டாக? அப்போது இந்த காரோட ஸ்பீடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ், ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது காரு காரில் இடிச்சிடும். அப்போ இந்த ஸ்பீடை வந்து நான் ஒரு 80 மாற்றிட்டேன்னு வச்சுப்போம், ரைட்டாக? 80 மாற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு இந்த ஃபஸ்ட்டு கார் வந்து ரெண்டாவது காரை இடிச்சிடும். அப்போ இடித்தது அப்படின்னா நமக்கு கொலிஷன் நடந்துருச்சு, ஓகேவா? ஒன் டைமென்ஷன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்? ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது, ஓகேவா? இதுதான் இந்த டாப்பிக்கோட எக்ஸ்பிளனேஷன், எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன். இப்போ நம்ம அதை ஈக்குவேஷன் வழியாக பார்த்துடலாம், ஓகேவா? இந்த டயக்ராம் இருக்கட்டும், ரைட்? ஸோ இப்போது நமக்கு வந்து எலாஸ்டிக் கொலிஷன் படி பிஃபோர் கொலிஷன் will be equal to after collision, ரைட்டா? ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம், கரெக்டாக? நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது எலாஸ்டிக் கொலிஷன். அப்போது பிஃபோர் கொலிஷன் will be equal to after collision, ரைட்? அப்போது இந்த கேஸில் எனக்கு என்ன ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு மூவ் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மூமெண்டமும் இருக்கும், கைனடிக் எனர்ஜியும் கண்டிப்பாக இருக்கும், ரைட்டா? ஸோ மூமெண்டம் இஸ் நத்திங் பட் த மோஷன், ரைட்டா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து எனக்கு இன்னொரு இடத்துல மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது நமக்கு தெரியும் ரெண்டு விதமான எனர்ஜி இருக்குது. ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து கைனடிக் எனர்ஜி. நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம மோஸ்ட் கேசஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஃபஸ்ட்டு நான் வந்து மூமெண்டமை பற்றி நான் பேச போகிறேன், ரைட்டா? ஸோ மூமெண்டம் இஸ் நத்திங் பட் த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அதோட ஃபார்முலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? P = mv அப்படின்னு சொல்லுவோம். மூமெண்டமை நம்ம P அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருப்போம். m அப்படின்றது மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். v அப்படின்றது வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் 1, வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் 2. இங்கே நான் ஏன் வெலாசிட்டின்னு யூஸ் பண்ணுறேன், ஸ்பீடு யூஸ் பண்ணாமல்? ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம velocity அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் a vector quantity will
come under direction, right? அப்போ நமக்கு வந்து before and after னு இருக்கு. அப்போ momentum வந்து நமக்கு before momentum will be equal to after momentum, கரெக்ட்டா? அப்போ நமக்கு வந்து p equal to mv அப்படின ஃபார்முலா இருக்கு. அப்போ before collision நமக்கு என்னவா இருக்கும் velocity? u1 of object 1, இது u2 of object 2. இது எல்லாமே இனிஷியல். u வந்து நம்ம இனிஷியல் velocity ன்னு சொல்லுவோம். ஃபைனல்ல வந்து v அப்படினு சொல்லுவோம். அப்போ final velocity of object 1, final velocity of object 2. So this is nothing but before. இது வந்து after. ரைட்டா? அப்போ before will be equal to after. அப்போ நம்ம momentum பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம kinetic energy போவோம். சரியா? நான் கொஞ்சம் டீடைலா போடுறேன். கொஞ்சம் கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. So before momentum will be equal to after momentum in collision. அப்போ p1 is nothing but the object 1 initial which is equal to m1 u1 of object 1 of object 1. அப்போ mass velocity. இப்போ எனக்கு அதே மாதிரி p2 அதாவது இரண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கோட இனிஷியல் velocity, இனிஷியல் momentum which is equal to m2 u2, ரைட்டா? இது வந்து before. எனக்கு after எப்படி இருக்கும்? அதே தான் p1 final will be equal to m1 v1. அப்போ எனக்கு u வந்து v ஆ மாறிடுச்சு. அப்போ இனிஷியல் velocity, ஃபைனல் velocity. அப்போ ஏன் எனக்கு மாஸ் மாறல? மாஸ் வந்து மாறாது. ஒரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் வந்து மாறாது, velocity தான் மாறும். ஓகேவா? அப்போ p2f அதாவது momentum of second object final m2 v2. ஓகேவா? ஸோ லீனியர் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி எனக்கு பிஃபோர் வந்து வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? இது வந்து பிஃபோர், ரைட்டா? ஸோ பிஃபோர் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன், ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2. அப்போ பிஃபோர் 1 plus p2i equal to p1f plus p2f. அப்போ இனிஷியல் will be equal to output. கொஞ்சம் வேகமாக போகலாம். அதே தான் plus m2 u2 which is equal to m1 v1 plus m2 v2. ரைட்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோடைய வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் m எல்லாம் ஒரு பக்கமாகவும் m2வை இன்னொரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? m1 u1 இந்த m1 வந்து எனக்கு இந்த பக்கம் வந்துடும். அப்போது ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் m1 v1, கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு இது என்னது, எனக்கு இந்த u வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ இந்த இது வந்து m2 வந்து எனக்கு அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ்ஸு எனக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் m2, எனக்கு ப்ளஸில் இருக்க அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் u2. ஓகேவா? புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் ரைட்டா, கிளியராக கவனிங்க. ஸோ இந்த டேர்மில் இருந்து நான் m1 காமன் எடுக்கலாமா? அப்போது m1 காமன் எடுத்தாச்சு அப்படின்னா u1 மைனஸ் v1, கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு இதில் m2 காமன் எடுக்கலாமா? m2 which is equal to v2 minus u2. m2 காமன் எடுத்துச்சு, இப்போ v2 minus u2. ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷனை நான் 1 அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து மூமெண்டம். ஓகேவா? இப்போ கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, கண்டிப்பாக எனக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ அதுவும் பிஃபோர் ஈக்குவல் டு ஆஃப்டர், பிகாஸ் இட் இஸ் அன் எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். ஓகேவா? அப்போது ஆஃப் mv ஸ்கொயர்.
இப்போ இதுக்கும் வந்து எனக்கு இனிஷியல் இருக்குது, ஃபைனல் இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போது KE kinetic energy of one initially which is equal to of MU. M என்றது 1. அப்போது M1 of object 1, U1 அப்படின்றது பிஃபோர் இல்லையா, பிஃபோர் கொலிஷன். அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர். அப்போ எனக்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், 2 இனிஷியல், செகண்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி which is equal to of செகண்ட் ஆப்ஜெக்ட், அதனால் M2, அதனோட இனிஷியல் வெலாசிட்டி U2 ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து பிஃபோர், ஏன்னா இனிஷியல். அப்போ இதனுடைய ஆஃப்டர் எப்படி இருக்கும், KE, அதாவது கைனடிக் எனர்ஜி செகண்ட் ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபைனல் which is equal to of M1, மாஸ் சேம் தான், எனக்கு வெலாசிட்டி மட்டும் மாறிடும் which is equal to இந்த டேர்ம். அப்போது செகண்டோட ஃபைனல் which is equal to of M2 V2 ஸ்கொயர். அப்போ இனிஷியல் பிஃபோர் collision kinetic energy, V1 V2 after collision kinetic energy. ஸோ அப்போது நமக்கு வந்து தெரியும் எலாஸ்டிக் அப்படின்னா பிஃபோர் ஈக்குவல் டு ஆஃப்டர். அப்போது இது பிஃபோர் டோட்டல் ஈக்குவல் டு ஆஃப்டர் டோட்டல். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், அரேஞ்ச் பண்ணுங்க. ஆஃப் M1 U1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் M2 U2 ஸ்கொயர், அதாவது initial before collision will be equal to after of M1 V1 square plus 1 by 2 M2 V2 square. ஓகேவா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு 1 by 2 காமன். அப்போ நான் 1 by 2 அப்படியே மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு மிச்சம் இருக்கிறது இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், எல்லாமே ஒரு இடத்துல யூ எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மாஸ் M1, அதாவது M1 ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், M2 இன்னொரு பக்கம். அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அப்போ M1 U1 ஸ்கொயர், இது M2. அப்போ எனக்கு அந்த பக்கம் போயிடணும். அப்போ எனக்கு இதில் இந்த இடத்துல எனக்கு M1 எங்கே இருக்குது, இங்கே. அப்போ இது இந்த பக்கம் வந்துடும் இல்லையா, M1 ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிட்டோம் ஸ்கொயர், கரெக்ட், which is equal to இந்த இது எனக்கு அப்படியே தான் இருக்குது, M2 V2 ஸ்கொயர் மைனஸ் இது எனக்கு ப்ளஸ் இருக்குது, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் M2 U2 ஸ்கொயர். இதில் எதனா டவுட் இருக்கா? இல்லை. அப்போது இதில் நம்ம இங்கே காமனாக M1 காமனாக எடுத்த மாதிரி நம்ம இங்கே எடுப்போம் M1. அப்போ U1 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் which is equal to நம்ம இங்கே M2 காமன் எடுக்கலாமா? இப்போ M2 காமன் எடுத்தால் V2 ஸ்கொயர் மைனஸ் U2 ஸ்கொயர். அவ்வளோதான், எந்த எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு காமனாக மட்டும் எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனை நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, A ஸ்கொயர் B ஸ்கொயர் which is equal to A plus B A minus B. அப்போது நான் இந்த டேர்மையும் இந்த ஃபார்மில் நான் மாற்ற போகிறேன். எனக்கு ஒரே மாதிரி இருக்கா, A B B மைனஸ் ஸ்கொயர். அப்போ நான் இதை எப்படி பிரிச்சிடலாமா? நான் இதை மட்டும் அழிச்சிடுறேன். ஓகேவா? ரைட். ஸோ கிளியராக கவனிங்க. ரைட். அப்போது இந்த டைம் நம்ம இங்கே எழுதிடலாம். அப்போது M1 இதை என்னன்னு சொல்லிட்டேன், ப்ளஸ் மைனஸை பிரிச்சாச்சு. அப்போது U ப்ளஸ் V U மைனஸ் V பிரிச்சுட்டேன், which is equal to M2 V minus U V plus U. ஓகேவா? அப்போது நான் இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது 2 அப்படின்னு சொல்கிறேன், ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 1ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். See this equation 2 and 1. equation 2 இதுவா, equation 1 இதுவா. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 2 divided by 1.
அப்போ 2 ஓட நமக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? m1 u plus v. நம்ம இங்கே 1 மறந்துட்டோம். ஸோ 1 1 1 1 2 2 2 2. ஓகேவா? அப்போது இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா? அப்போ 1 அது என்ன இருக்குது? v1 ரைட்டா? தென் bracket of u1 minus v1 இதே தான் எழுதுறேன், which is equal to எனக்கு m2 கரெக்டா? மற்றது v2 minus u2 v2 plus u2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2 divided by 1. அப்போது இந்த ஈக்குவேஷன் divided by this. அப்போ டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணிடலாம். m1 u1 minus v1 m2 v2 minus u2. இதில் நம்ம இதில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ எனக்கு m2 m2 m1 m1 மைனஸ் 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 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற டேர்ம் என்ன? u1 plus v1 which is equal to v2 plus u2 ரைட்டா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? பிஃபோர் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர். அப்போது பிஃபோர் கொலிஷன் அப்போது u1 மைனஸ் u2. இந்த u1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ இந்த v நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகலாமா? which is equal to v2 minus v1 ரைட்? ஸோ நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 கார் இருக்குது. அந்த 2 காருமே மோதும் போது எனக்கு மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். எனக்கு லென்த் அதாவது மேக்னிடியூட் சேம், பட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு இப்படி வர்ற 2 ஆப்ஜெக்ட் இப்படி மோதிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். இப்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும். அப்போது u1 u2 நான் என்ன சொல்கிறேன்? மைனஸ் v1 ப்ளஸ் மைனஸ் v2. இப்போது நான் இதில் மைனஸ் சைனை மட்டும் காமனாக எடுத்துட்டேன். இப்போது இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். என்ன ஆகும்? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் v1, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் v2. அப்போ எனக்கு ரெண்டுமே சேம் தான் இல்லையா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிஃபோர் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். அவ்வளோதான். அப்போ பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம கொலிஷனோட ஈக்குவேஷன்ஸ் ரைட்டா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் வி வில் செப்பரேட் வெலாசிட்டி v1 v2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதை நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகேவா? இப்போது நான் இந்த டேர்ம் இதிலேருந்தே எடுப்போமே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா? அப்போ இந்த டேர்மில் v1 மட்டும் எனக்கு வேணும். v1 which is equal to v1 மட்டும் தான் வேணும். அப்போ எனக்கு இது இந்த u1 வந்து அந்த பக்கம் போயிடுமா? அப்போது v2 ப்ளஸ் u2 இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதுறேன். இன்றைக்கி இந்த டேர்ம் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 1 கரெக்டாக? அப்போது மறுபடியும் எனக்கு v2 மட்டும் வேணும், இது மட்டும்தான் வேணும். அப்போது இந்த ரெண்டுமே நான் இந்த பக்கம் எடுத்து வந்துடுவேன். அப்போது v1 அதே தான், எனக்கு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ், இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ். ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு வெலாசிட்டி செப்பரேட்டாக சொல்லியிருப்பாங்க v1 அண்ட் v2. இப்போது எனக்கு கொலிஷன் ஆகிடுச்சு. கொலிஷன் ஆகிட்ட பிறகு எனக்கு எந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடைக்கும்? அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் v1 அண்ட் v2. ஃபைனலாக எனக்கு எந்த மாதிரி வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூவை, அதாவது v1ம் v2ம் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா we will get the exact value of v1 and v2. ஃபைனலாக எனக்கு எந்த மாதிரி வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் இடிச்சிட்ட பிறகு. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை வந்து இதை நான் அழிச்சிட்றேன், இது இப்போதைக்கு தேவையில்லை.
ஸோ இந்த வேல்யூ நான் இங்கே எழுதுறேன், எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் எழுதி வச்சு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். v1 which is equal to v2 plus u2 minus u1. அப்போ v2 equal to நான் எந்த சேஞ்சுமே பண்ணலை, நோட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அழிச்சிடலாமா? சேம் தானே? சேம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் v1 அண்ட் v2 எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இந்த போர்டை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போது இந்த வேலையை நான் 1ன்னு சொல்லியிருக்கேன், நம்ம அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 2ன்னு சொல்லியிருக்கோம், இதை நம்ம 3ன்னு எடுத்துப்போம், இதை வந்து நம்ம 4ன்னு எடுத்துப்போம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 1 ஈக்குவேஷனில் இதோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எந்த மாதிரி இருக்கும்? m1, ரைட், m1 bracket u1, நான் இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் v1. அப்போது நம்ம இங்கே எழுதிடலாமா? v1 in equation 1. அப்போ v1ஓட வேல்யூ எனக்கு என்னவா இருக்குது? v2 எனக்கு m1 நான் எழுதிட்டேன், u1 எழுதிட்டேன், மைனஸ் ஆஃப் v1. அப்போ இது எனக்கு மைனஸ், அப்போ இது எல்லாமே மைனஸ் ஆகிடும், இது மட்டும் ப்ளஸ் ஆகிடும். அப்போது மைனஸ் v2 மைனஸ் u2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ எனக்கு இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே வந்து எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் u1 இல்லையா? which is equal to எனக்கு அந்த டேர்ம் என்னது? m2 v2 மைனஸ் u2. ரைட்டா? நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை, இந்த m அப்படியே எழுதியிருக்கேன், அந்த u எழுதியிருக்கேன், மைனஸ் ஆஃப் மைனஸ். அப்போ எனக்கு இங்கே மைனஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே மைனஸ்